தலைநகர் டெல்லியில் பெய்த பலத்த மழையினால் அங்கு இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹனிகுமார். டெல்லியில் கடந்த 2-3 நாட்களாகவே இடைவிடாத தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் இன்னைக்கு காலை 3 மணியிலிருந்தே கனமழை கொட்டி தீர்ந்திருக்கிறது. கனமழையின் காரணமாக டெல்லி மாநகரமே ஸ்தம்பித்து போய் வெள்ளக்காடாகி இருக்கிறது. சாலைகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. நான் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய எம்ஜி சாலை. இந்த எம்ஜி சாலையில் தான் நாட்டினுடைய புகழ்பெற்ற மருத்துவமனையான எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திருக்கிறது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட நோயாளிகளும் அவருடைய உறவினர்களும் வருகை தருவது வழக்கமாக வந்திருக்கிறது. மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாலை தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமே தண்ணீர் தேங்கி தற்போது வெள்ளக்காடாகி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் இந்த இடத்தை கடக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கும் இன்னலுக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. வாகன ஓட்டிகளும் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நகரினுடைய பல இடங்களில் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களும் பழுதாகி வந்திருக்கிறது. இங்கே வந்த ஒரு அரசு பேருந்து உண்டு இந்த தண்ணீரில் சிக்கிக்கொண்டு நகர முடியாமல் தற்போது மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதே போல இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த இடத்தை கடந்த 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பழுதாகி தற்போது மக்கள் அதை தள்ளி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு நிலை தான் நகரினுடைய பல இடங்களையும் ஏற்பட்டு சாலைகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக நகர் முழுக்கவே பல இடங்களில் மிக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு மழையை பார்ப்பதாக டெல்லி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல் 2 நாட்களுக்கு மக்களுக்கு இந்த மழை சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் கூட தொடர் கனமழை மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதித்திருப்பதன் காரணமாக இது அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி அரசும் மத்திய அரசும் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபடும் அப்படின்ற விஷயத்தை கருத்தை பொதுமக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவை மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து காவலர்களை போதிய அளவில் நியமிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளரின் சாமியுடன் ஹனிகுமார்.